Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தொடர் மழையால் தேனி சுருளி அருவியில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டத்தில் கடந்த 5 தினங்களாகவே கனமழை பெய்து வரும் சூழலில் நீர்வீழ்ச்சிகளில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. குறிப்பாக இயற்கையின் சொர்க்கபூமி என்று அழைக்கக்கூடிய கம்பம் பள்ளத்தாக்கு சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீரானது ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. இதன் காரணமாக 4வது நாளாக சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்து உள்ளனர். குறிப்பாக மேகமலை, அப்பர் மணலார், தூவானம், ஈத்தக்காடு மற்றும் மகாராஜமெட்டு, சுருளிமலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 5 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது பார்த்தோம் என்றால் அந்த சுருளி அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. அந்த தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீரானது செலுத்திக் கொண்டிருப்பதால் அந்த தடுப்பு கம்பிகளும் சேதமடைந்து உள்ளது. தொடர்ந்து வனத்துறையினர் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலனை கருதி 4வது நாளாக சுருளி அருவிக்கு வருவது தடை விதித்து உள்ளனர். தீபாவளி விடுமுறை தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து சுருளி அருவியில் நீராடலாம் என்று வருகை தந்த பொழுது 4 தினங்களாக சுருளி அருவி மூடப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே வேளையில் வனத்துறையினர் கூறுகையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணி பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் என்று கூறி சுருளி அருவிக்கு குளிப்பதற்கு வனத்துறையினர் 4வது நாளாக தடை விதித்து உள்ளனர். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.